நாகசுந்தரி, உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன். நாகலட்சுமி, நாகலட்சுமி, அம்மா, நாகம்மா, 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 ஏம்மா இந்த தண்டனையை எனக்கு கொடுத்த? அருளால பிறந்தவளாச்சேன்னா நீயே ஒரு நல்ல கணவரை காட்டி நீயே தாலி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சியே. என் கணவரோட சேர்த்தா நான் செத்துருவேனா? ஏமா இந்த நிலைமையே எனக்கு கொடுத்திருக்க? அவரு விஷ புருஷனா? என்ன சாகடிச்சு அவர் கொலைகாரனாக வேண்டாம். நீ என்ன சாகடிச்சிடுமா, நீ என்ன சாகடிச்சிடு, நீ என்ன சாகடிச்சிடு, நீ என்ன சாகடிச்சிடு. நாகலட்சுமி, எந்த ஒரு தாயும் தன் மகளுக்கு கெடுதல் பண்றதில்ல. அத்தகைய தாயானா உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். காசுக்காகவும் ஆஸ்திக்காகவும் உன் புருஷன் வாழ்க்கைய பாழ் பண்ணி விஷம் மனிதனா மாத்திட்டா அவனை வளர்த்த தாய். அவ சரீரத்துல ஓடுற விஷம் சாமானியமானதில்ல. இன்னும் சில நாட்கள்ல சிவலிங்கம் மனித உருவத்தையே இழந்து விஷ ஜந்துவா மாறிடுவான். எத்தனையோ ஜனங்களுக்கு ஏதேதோ உதவி எல்லாம் பண்றியே, எல்லாரோட மன்றாட்டுகளையும் கேட்கறியே. உனக்கு உனக்கு என் கணவரை காப்பாத்துற சக்தி இல்லையம்மா? அது என்னால இல்லம்மா, ஒன்னாலதான் ஆகணும். என்ன சொல்றது? கேள் நாகலட்சுமி, சிவலிங்கம் சரீரத்தில் இருக்கிற விஷத்தை எடுக்கிற சக்தி நாகலோகத்தை விட்டு இந்த பூலோகம் வந்த எனக்கு இல்லம்மா. நாங்கெல்லாம் பூஜிக்கிற பரமசிவன் கழுத்துல இருக்கிற சங்கராபரணத்துக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அவர்தான் நமக்கு ஆதியும் அந்தமும். அவருடைய அனுகிரகம் நம்ம பெறணும்னா 11 நாள் பரமநிஷ்டையோட சரீரம் வாக்கு மனசு சுத்தமா கணவரோட சேராம இருந்து கடுமையான விரதத்தை அனுசரிச்சாகணும். நீயும் இல்ல உன் கணவரோ நியம நிஷ்டை தப்பக்கூடாது. அதுதான் சிவலிங்கத்தை மனுஷனாக்குற சக்தி. சிவலிங்கத்தோட வம்சத்துக்கு இருக்கிற பீட கிரகம் ஒன்னாலதான் தொலைணுங்கிற காரணத்தினாலதான் என் பக்தியான ஒன்ன அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புன. என்ன வணங்குறவங்களுக்கு நான் எந்த குறையும் வரவிட மாட்டேன். அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு என் நன்றி கடனை தீர்த்துக்குவேன். ஒன்னாலதான் அவன் வம்சம் விருத்தி ஆகணும். நாகலட்சுமி, அந்த கழுகு எனக்கு நம்ம தாய் நாகம்மா 2 பேரையும் காப்பாத்திட்டா. இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் நான் தாங்க. நீ என்ன சொல்ற நாகலட்சுமி? நாம 2 பேரும் விரும்பணும். பெரியவங்க நம்ம ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜாதகம் சரியா சேரலன்னு தோணுது. அதனாலதான் இந்த கஷ்டம். அந்த தோஷம் போகணும்னா நான் விரதம் இருக்கணும். அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. உனக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்க. நாகலட்சுமி, இந்த வீட்டுல என்னென்னமோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன இது? யாரோட கெட்ட கடன் அவன் மேல பட்டிருக்குதா? கோயில்ல இருந்த ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, விரதம் இருந்தா எல்லாம் சரியா போயிடும்னாங்க. அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா நடக்கட்டும். உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? விரதம் இருக்க வேண்டிய நிலைமை அப்படி உனக்கு என்ன வந்துச்சு? என் புள்ள உன்னை விரும்பினாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் சொந்த அண்ணன் பொண்ணு இருந்தோம் அவளை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்ச. ஏன் தெரியுமா? அவன் மனசை நோக்கடிக்க கூடாதுன்னுதான். ஆனா நீ கல்யாணமான 3ஆம் நாளே அவன்கிட்ட இருந்து விலகி
அவ மனசை எதுக்கு காயப்படுத்துற? என்னடி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க, என்னை எடுத்து முழுங்குறவ மாதிரி பாக்குற? இப்படி ஒரு தாய இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. தாய்ப்பாசம்னா என்னன்னு பாடம் கத்துக்கணும் உங்ககிட்ட. எந்த தாயானாலும் தான் புள்ளை நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுவா. பேர புள்ளையெல்லாம் நிறைய பிறந்து தன்னை பாட்டின்னு கூப்பிடணும்னு விரும்புவா. ஆனா உன்னை பார்க்கும்போது என் ஆசையில நாசமாக்கிடுவியோன்னு தோணுது. அவர் உங்களுக்கு பிள்ளைன்னா எனக்கு கணவர். 25 வருஷம் நீங்க அவரை வளர்த்தீங்க. 75 வருஷம் அவரோட நான் வாழணும். எனக்கு என்ன ஒரு மாதிரியா பேசுற நீ? பாவம், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல. தப்பு யாருதும் இல்ல, என்னதுதான். நல்ல கணவர் கிடைச்சா விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றாம அத்தை வீட்டுக்கு வந்துட்டேனே, அதனாலதான் ஏதேதோ ஆயிட்டு இருக்கு. யார் மனசுல என்னென்ன இருக்குதோ என்னமோ, யார் கெட்ட திருஷ்டி அவர் மேல பட்டு இருக்குதோ என்னமோ, அந்த தாய் நாகமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டங்களும் வர, என் கணவரை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் இருக்க வேண்டிய விரதத்தை என் உயிரை கொடுத்தாவது நான் நிறைவேற்றுவேன். அத்தை, நான் நிறைய குழந்தைகளோட நிறைஞ்ச சுமங்களையா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அன்னபூரணி அம்மா, உன் மருமகள் 11 நாள் விரதம் இருக்கிறாளா? அவள் கணவனை காத்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறாளா? அவளுக்கு யார் இருக்கிறார்கள், இதையெல்லாம் யார் பண்ண சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அன்னபூரணி அம்மா, நீங்கள் தைரியமாக இருங்கள். அவன் பிழைக்க மாட்டான், அவள் வாழ மாட்டாள். அவளுக்கு வம்ச விருத்தி ஒரு நாளும் உண்டாகாது. ஏனென்றால் இக்காமனாகன் ஒரு தடவை ஒருவரை வெறியோடு நோக்கிவிட்டான் என்றால் அவர்கள் என்றைக்கும் நன்றாக இருக்க இயலாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னவென்றால், மனித முயற்சி ஒருபுறம் இருந்தாலும் எவ்வகையில் அந்த விரதத்தை நீங்கள் நாசமாக்க இயலுமோ அம்முயற்சியை பண்ணுங்கள்.